நான் பேப்பர் டிஸ்பிளே ஆகுமா நினைக்கிறேன் பிள்ளைகள். ஸோ இப்போ நாங்கள் MAF பைலட் பேப்பரை கொஸ்டின் பை கொஸ்டின்ஸாக செய்துட்டோம் பிள்ளைகள். அப்படியே சரிதானே. பட்ஜெட்டரி கண்ட்ரோல், ஸோ இது பட்ஜெட் தியரி பார்ட். நாங்கள் முதல் கால்குலேஷன் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம் பிள்ளைகள், தென் தியரி பார்ட்டுக்குள்ள மூவ் பண்ணுவோம். சரிதானே. இதுல பாத்தீங்கன்னா சொன்னா ரெண்டாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. வேரியபிள் காஸ்ட் அண்ட் செல்லிங் பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆஃப் ABC லிமிடெட் ஆர் as follows. ரைட் பிள்ளைகள், இது எந்த பாடத்தோட சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், லிமிட்டிங் ஃபேக்டர் அனலைசிஸ் சொல்லுவோம். ஒரு பாடம் வரையறை காரணிகளை இனம் காணுதல். அதாவது உங்களுடைய புதிய பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுடைய அத்தியாயம் 1 சார் தேர்ச்சி 1 இருந்தால் கம்பிடன்சி யூனிட் 1 சாப்டர் 1 இருந்தால் பிள்ளைகள் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் மிகவும் இலகுவான கேள்வி பிள்ளைகள். சரியான பிள்ளைகள். அப்ப இங்க நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னா பிள்ளைகள், இந்த கேள்வி நாங்க அட்டம் பண்ண வழி கிடையாது. நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவோம் பிள்ளைகள். ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம். இந்த கேள்வியை வச்சு நம்ம விளங்கப்படுத்தி வரேன். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவோம். முதலாவது என்னென்ன பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது நாங்க என்னன்னா வரையறை காரணியை இனம் காணுதல். வரையறை காரணியை இனம் காணுதல். நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் பிள்ளைகளா. வரையறை காரணியை இனம் காணுதல். ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ஃபேக்டர். முதலாவது பிள்ளைகள் நாங்க என்ன செய்வோம் சொன்ன பிள்ளைகள் வரையறை காரணியை இனம் காணுதல். ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ஃபேக்டர். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், இரண்டாவது நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னால் பிள்ளைகள் அலகொன்றிற்கான பங்களிப்பினை கணிப்பிடுதல். அலகொன்றிற்கான பங்களிப்பினை கணிப்பிடுதல். Compute the contribution per unit. Compute or calculate the contribution per unit. இரண்டாவது பிள்ளைகள் இந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் சிம்பிளா செய்துட்டு போலாம் பிள்ளைகள். முதலாவது என்ன, வரையறை காரணியை இனம் காணுதல். ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ஃபேக்டர். இரண்டாவது பிள்ளைகள் அலகொன்றிற்கான பங்களிப்பினை இனம் காணுதல். கம்ப்யூட் த லிமிட்டிங் ஃபேக்டர். மூன்றாவது பிள்ளைகள் ஞாபகம், மூன்றாவது வரையறை காரணிக்கான அலகு பங்களிப்பினை கணிப்பிடுதல். அலகு பங்களிப்பினை கணிப்பிடுதல். வரையறை காரணிக்கான அலகு பங்களிப்பினை கணிப்பிடுதல். Calculate or compute the contribution per limiting factor. Contribution per unit of limiting factor. Compute or calculate the contribution per unit of limiting factor. வரையறை காரணிக்கான அலகு பங்களிப்பினை கணிப்பிடுதல். நாலாவது பிள்ளைகள் தரப்படுத்துதல். தரவரிசைப்படுத்துதல். ரேங்கிங். தரவரிசைப்படுத்துதல் என்பது ரேங்கிங். இப்ப நீங்க தரவரிசை ஒன்று மேற்கொள்வீங்க. ஐந்தாவது உத்தம உற்பத்தி. அதாவது உத்தம உற்பத்திக்கான வளத்தினை ஒதுக்குதல். அதாவது இந்த வரையறுக்கப்பட்ட காரணி ஒதுக்குதல் போலாம். வரையறுக்கப்பட்ட காரணியை ஒதுக்குதல். உத்தம உற்பத்திக்கான வரையறுக்கப்பட்ட காரணியை ஒதுக்குதல். அதாவது பிள்ளைகள் limiting factor resources allocation to optimum product mix. Limiting factors allocated to optimum product mix. சரியான பிள்ளைகள், இந்த 5 ஸ்டெப்ஸ்ல செய்யப்படும். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தெரியும். இந்த 5 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். சோ நாங்க இந்த கலருக்குள்ள மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள். 5 ஸ்டெப்ஸ் செய்யணும்னா இது புரிஞ்சிடும். ஜஸ்ட் சின்ன ஒரு விஷயம் தான் பிள்ளைகள். சரிதானே. சோ இதுக்கு நாங்க மூவ் பண்ணுவோமாக இருந்தால் பாருங்க, நான் இங்கிலீஷ்ல ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப உங்களோட பைலட் எல்லாரும் இருக்கும் தானே. இப்ப எக்ஸாம் பாருங்க இருக்குன்னா ரைட். பாருங்க, வினா இலக்கம் 2. நான் வினா இலக்கம் 1 செய்யலைன்னா நாங்க கால்குலேஷன் முடிச்சு போது தியரி தான் உங்களுக்கு சொல்லிதான். வேரியபிள் காஸ்ட் அண்ட் செல்லிங் பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆஃப் ABC லிமிடெட் as follows. பிள்ளைகள் உங்களுக்கு ABC லிமிடெட் பிள்ளைகள் 2 ப்ராடக்ட் தருவாங்க. அப்ப அங்கதான் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இந்த வரையறுக்கப்பட்ட காரணி கணிப்பு லிமிட்டிங் ஃபேக்டர் அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட உற்பத்திகள் தருவாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு 2 உற்பத்தி தருவாங்க. வைத்துக் கொள்ளணும் பிள்ளைகள். அந்த வகையில் எங்க வந்திருக்கான்
எக்ஸும் தந்திருக்கலாம் பிள்ளைகள், வையும் தந்திருக்கலாம். பாருங்க பேர் ஜோடி தந்திருக்கான், அளவு கொண்டிருக்கான கிரியங்கள் தந்திருக்கான், விவரம் தந்திருக்கான். செல்லிங் பிரைஸ் 100 ரூபாய் எக்ஸுக்கு, வைக்கு 80 ரூபாய் பிள்ளைகள். டைரக்ட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பாருங்க, இதுதான் முக்கியமான விஷயம். இதுல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். பாருங்க RS 10 per kilogram 10 ரூபாய் 1 கிலோகிராம். இது அடிப்படையில் பாருங்க எக்ஸுக்கு வந்து 20 ரூபாய். எக்ஸுக்கு எத்தனை கிலோகிராம் பயன்படுத்தி இருப்போம் பிள்ளைகள்? 2 கிலோகிராம். 1 கிலோகிராம் 10 ரூபாய் பிள்ளைகள் 20 ரூபாய் பயன்படுத்தி. அப்ப இங்க 2 கிலோகிராம் பயன்படுத்தி இருப்போம். வைக்கு எவ்வளவு பயன்படுத்தி இருப்போம் பிள்ளைகள்? 15 1.5 கிலோகிராம் பயன்படுத்தி. இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் எக்ஸாமுக்கு. இது முக்கியமான விஷயம். இந்த 3வது ஸ்டெப் பார்த்தவே பிள்ளைகள் வரையறுக்கப்பட்ட காரணிக்கான அழகு பங்களிப்பு இனம் காணல் பார்த்தா இல்லையா, அதுக்கு இவராக ஹெல்ப் பண்ண போறார். அப்ப இது எக்ஸாம் பேப்பர் வரைக்கும் நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ள விஷயம். பாருங்க 1 கிலோகிராம் 10 ரூபாய் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள். நீங்க எக்ஸுக்கு 20 ரூபாய் பயன்படுத்திருக்கீங்க. மொத்தம் எத்தனை கிலோகிராம் பயன்படுத்திருப்பீங்க? 2 கிலோகிராம் பயன்படுத்திருக்கீங்க பிள்ளைகள். அதே மாதிரி வைக்கு வந்து பிள்ளைகள் 15 ரூபாய் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பயன்படுத்திருக்கீங்க? 1.5 கிலோகிராம் பயன்படுத்திருக்கீங்க. இது ஐடியா. லேபர் உங்களுக்கு ஒண்ணுமே தரையில, ஆகவே அவங்க லிமிட்டிங் கேட்க மாட்டான். சரி, சோ இங்க எந்த கணக்கில் கேட்க மாட்டான். இது நாங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் காணாது தானே. சோ இங்க 15 ரூபாயும் உங்களை போது பிள்ளைகள் 20 ரூபாயும் பெறுது. அது மாதிரி வேரியபிள் ஓவர்ஹெட் மாறும் மேந்தலை பொறுத்த வரைக்கும் 20 ரூபாயும் 18 ரூபாயும் பெறுது. கீழே இருக்க போற இன்ஃபர்மேஷன் பார்த்தா பிள்ளைகள் the company decided to produce product X and Y product X and Y product 350 units and 300 units respectively for the next month. அப்ப பாருங்க கம்பெனி வந்து தீர்மானிச்சிருக்காங்க பிள்ளைகள் உற்பத்தி பொருள் எக்ஸிலையும் எக்ஸில வந்து 350 அலகையும் வையில வந்து 300 அலகையும் உற்பத்தி செய்வதற்கு அடுத்த மாதம் உற்பத்தி செய்வது தீர்மானிச்சு. இங்க பாருங்க however இருப்பினும் the raw material quantity is limited. இங்க உங்களுக்கு அவன் கணக்குல தந்திருக்கிறான். ஆனா இந்த ப்ரீவியஸ் பேப்பர் பாஸ்ட் பேப்பர் பார்த்தா பிள்ளைகள் உங்களுக்கு மொத்தம் தரமாட்டான், நீங்க கண்டுபிடிக்க வைப்பான். எப்படி என்ன உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இப்ப இந்த கணக்கில் தந்திருக்காங்க தானே, தராமலும் இருக்கலாம். எப்படி என்ன பிள்ளைகள் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சொல்றா இப்ப 1000 இந்த கணக்கே பார்ப்போம்ல, இந்த கணக்குல 350 300 சொல்றாங்க. எக்ஸ் பாய் எக்ஸ் வந்து பிள்ளைகள் உற்பத்தியை பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் எவ்வளவு? இவர் 350 இவர் 300 என்றா இங்க நாங்க பாத்துக்காங்க ஒரு மூலப்பொருள் இருக்காங்க இல்லையா. இப்ப ஒரு மூலப்பொருள் இருந்தாண்டா நேரடியா தருவாங்க உங்களுக்கு. இவ்வளவு ஆதாரம் 2 மூலப்பொருள் தந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த கணக்க மாத்தோம்டா DM1 DM2 எடுப்போம். 2 மூலப்பொருள் தாராளம் வைங்க பிள்ளைங்க. நேர் மூலப்பொருள் 1 நேர் மூலப்பொருள் 2. இங்க தாராளம் பிள்ளைங்க வந்து பாருங்க இவர் 2 கிலோகிராம் நான் தாரணா இந்த கணக்கு நான் தரமான 20 ரூபாய் சொல்லுவாங்க. நான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தந்திருக்காரு இருப்போம். தராணி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் பிள்ளைங்க இல்லையா. அதே மாதிரி இவருக்கு 3 கிலோகிராம் உதாரணத்துக்கா இந்த கணக்கில் உதாரணம் சொல்றேன். இப்ப DM2 வந்து பிள்ளைகள் இங்க 1.5 கிலோகிராம் இங்க 1 கிலோகிராம் வைங்க. இப்ப கீழே சொல்லுவாங்க பிள்ளைகள் இப்ப எங்கள்கிட்ட இப்ப அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ் சொல்லுவாங்க. இப்ப எங்கள் இருக்கக்கூடிய வளங்கள் ரெண்டு பிள்ளைகள் எக்ஸ்பெண்ட் பொறுத்தவரைக்கும் சொல்லுவான் 1500 கிலோகிராம் சொல்றாங்க. எக்ஸ்பெண்ட் 1500 கிலோகிராம் இருக்கு. X2 சொல்றாங்க உங்களுக்கு 1000 கிலோகிராம் இருக்குன்னு சொல்றாங்க வைங்க பிள்ளைகள். எக்ஸ்பெண்ட் வந்து பிள்ளைகள் 1500 கிலோகிராமும் X2 வந்து 1000 கிலோகிராம் இருக்குன்னு சொல்றான். இப்ப உங்களோட கேட்பான் பிள்ளைகள் இதுல வரையறுக்கப்பட்ட காரணியை இனம் காண்க, ஐடென்டிஃபை தி லிமிட்டிங் ஃபேக்டர். சின்ன லாஜிக் தான் பிள்ளைகள், சின்ன கஷ்டம் இல்லை. இந்த கணக்கு தந்திருக்காங்க உங்களுக்கு 1000 கிலோகிராம் இருக்குன்னு சொல்லி பைலட் பேப்பர்ல. ஆனால் உங்களுக்கு இப்படியான எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பழைய பாஸ் பேப்பர் பார்த்தா 10 மார்க்ஸுக்கு வந்து சொன்னா கட்டாயம் இப்படியே தந்து கண்டுபிடிக்க வைப்பாங்க. அப்ப அதுல என்ன சொல்ல மாட்டாங்க பாருங்க. DM1க்குரிய மொத்த தேவையை பார்ப்போம். DM1 எங்களுக்கு மொத்தமா எவ்வளவு தேவை, எங்களுக்கு எவ்வளவு இருக்குது, தேவையை விட இருக்கிறது குறைவென்றால் வரையறுக்கப்பட்ட காரணி, அருமையான காரணி ஸ்கேர் ரிசோர்ஸ் இல்லையா. தேவையை விட இருக்கிறது கூற வேண்டா அது எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட காரணி அல்ல. அதை ஞாபகம். அந்த வகையில் X1 DM1 பார்த்தா பிள்ளைகள் எக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கும்? 350 தர 1.5 கிலோகிராம். 350 தர 1.5 கிலோகிராம் என்ன எவ்வளவு விலை போடும் பிள்ளைகள்? 350 1.5 கிலோகிராம் 350 1.5 கிலோகிராம் 525. இவர் 500 இவருக்கு 525 கிலோகிராம் தேவை DM1. அது மாதிரி வைக்கு பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் இது எக்ஸுக்கு பாக்குறாங்க. வைக்கு பார்த்தோம்னா
300 தர 3 கிலோகிராம். என்ன எவ்வளவு போகுது பிள்ளைகள்? 900 கிலோகிராம். சின்ன மாற்றம் பிள்ளைகளா? இவர் 1300 கிலோகிராம் இருக்குமா? இவங்க 1300 இருக்கும். இப்ப பாருங்க எங்களுக்கு மொத்தமாக தேவைப்படக்கூடிய பிள்ளைகள் 1425 கிலோகிராம் எங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் தேவைப்படுறதா இருக்க போகுது. 1425 தேவைப்படும். ஆனால் இருக்கிறது எவ்வளவு? 1300. அப்ப இங்க வரையறுக்கப்பட்ட காரணி x1 வந்து x2 செக் பண்ணலாம். x2 வந்தப்பட்ட பிள்ளைகள் 300 DM2 350 தர 1 வருஷம் ஆயிருந்து மாறி போட்ட பிள்ளைகள். அதான் நாங்க மாத்த பண்ணி வந்தது. பொறுத்தவரைக்கும் 2 கிலோகிராம் தேவைப்பட போகுது. அப்போ அந்த சரி நாங்க மாறி போட்டோம் இல்லையா? 350 2 முதல் 2 கிலோகிராம் போகுது 700 கிலோகிராம். இந்த 1600 விற்காமல் இருந்தது பிள்ளைகளா? ஆனா எங்களால் இருக்கக்கூடிய எவ்வளவு? 1300 கிலோகிராம் இருக்கு. இங்க இதுக்கு 525 மற்றொரு 10 போகுது 300 தர 1 கிலோகிராம் 300 மொத்தம் 125 கிலோகிராம் காணும் உங்களுக்கு. ஆனா எங்கள் இருக்கிறது 1000 கிலோகிராம். அப்ப இது வரையறுக்கப்பட்ட காரணி அல்ல. என் தேவைப்பாட்டை விட இருக்கிற அளவு வந்து கூடவாக இருக்குது. அப்ப விளங்கிட்ட வரையறுக்கப்பட்ட காரணி ரெண்டையும் கணிப்பிடு கொடுக்கணும் தெரியுது. ஒர்க்கிங் போட எங்களோட ரிக்வயர்மெண்ட் இவ்வளவு, எங்களோட அவைலபிலிட்டி இவ்வளவு, ஆகவே இது லிமிட்டிங் ரிசோர்ஸ். இது வரையறுக்கப்பட்ட காரணி என்ற விஷயம் ஒன்று கொள்ளலாம். இந்த கணக்கில் அது இந்த ஸ்டெப் தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த கணக்கில் என்ன செஞ்சிருக்கான்? அந்த இருக்கிற ரிக்வயர்மெண்ட் எங்களுக்கு தந்திருக்கிறான். சரியா பிள்ளை? இப்ப இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சரிதானே? நீங்க பைலட் பேப்பர் பாஸ் பேப்பர் செய்ய வலிக்கிறீங்கன்னு சொன்னா இதுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். ரைட். அந்த வகையில பாருங்க பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. The company decided to produce product X and Y product 350 units 350 okay for the next month. However, the raw material quantity is limited to 1000 kilogram per month. Right. Calculate the optimum product mix for the month. உத்தம உற்பத்தி கேட்டிருக்காங்க. உத்தம உற்பத்தி கலவையை கேட்டிருக்காங்க. அடுத்த மாதம் பாருங்க இந்த ஸ்டெப்ல செய்யப்படும். உத்தம வரையறுக்கப்பட்ட காரணி கண்டுபிடிக்கிற ஸ்டெப் சொல்லி தந்துட்டேன். அந்த உத்தம உற்பத்தி கலவை கண்டுபிடிக்கிற ஸ்டெப் சொல்லி தரப்படும். பாருங்க 2 ப்ராடக்டையும் போடுவோம். XY 2 ப்ராடக்டையும் போடுவீங்க பிள்ளைகள். இந்த எக்ஸும் Y. முதலாவது விஷயம் பிள்ளைகள் எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட காரணி தந்துட்டோம் தானே? தந்தபடியா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நாங்க வரையறுக்கப்பட்ட காரணியை கண்டுபிடிக்கும். வரையறுக்கப்பட்ட காரணி கண்டுபிடிச்ச அப்புறம் நாங்க என்ன செய்ய முடியும்? இதுல ஞாபகம் வரையறுக்கப்பட்ட காரணி தராட்டி நான் கண்டுபிடிக்கிற சொல்லி அனுப்பதுக்கு முதல் தந்தபடியா பிரச்சனை இல்ல. இப்ப XY என்று போட்டுட்டோம் தானே பிள்ளைகள்? இங்க நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னாங்க. அடுத்த ஸ்டெப் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். வருடாந்த கேள்வி அங்க மாதம் வந்திருக்காங்க. மாதம் சொல்லுவாங்க. சோ மாதாந்த கேள்வி மாதாந்த கேள்வி இங்க கண்டுபிடிக்க பிள்ளைகள் மாதாந்த கேள்வியை கண்டுபிடிப்பீங்க. இங்க எக்ஸுக்கு 350 பைக்கு 300 அடுத்த விஷயம் என்னடா பிள்ளைகள்? அழகு பங்களிப்பு காட்டும். அழகு பங்களிப்பு இது ஒர்க்கிங் இது காட்டணும் பிள்ளைகள். அவனுடைய கால்குலேஷனுக்கு பாக்ஸ் இருக்கு. நான் வரதாக சொல்றேன் இந்த கணக்குல வா. நீங்க ஒர்க்கிங் இது காட்டணும். என்ன அழகு பங்களிப்பு மீனிங் பிள்ளைகள்? கண்ட்ரிபியூஷன் பர் யூனிட். கண்ட்ரிபியூஷன் நீங்க கண்டுபிடிக்கும். எப்படி என்றா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த செல்லிங் பிரைஸ் விற்பனை விலையில இந்த 3 செலவையும் கழிப்போம். என்ன மாறும் செலவுகள் 3ஐயும் கழிச்சு விட பிள்ளைகள் வர போறவங்களுக்கு அளவு பங்களிப்பு வேணும். அந்த வகையில் எக்ஸுக்கு வர போற பிள்ளைகள் மாறுதோட மொத்தமாக 20 20 40 15 55 45 வர போகும். இப்ப எக்ஸுக்கு வர போற அளவு பங்களிப்பு 45. வைக்கு பார்த்தோம்னா பிள்ளைகள் 35 45 53 53 என்பது வர போற பிள்ளைகள் 27. So y க்கு 27. அழகு பங்களிப்பு பார்ப்போம். இப்ப இதெல்லாம் இத ரெண்டாவது ஸ்டெப். முதல் வரையறுக்கப்பட்ட காரணி இந்த கணக்கு தந்தபடியா முதலாவது ஸ்டெப் செய்ய தராட்டி எப்படி செய்யறது விளங்கப்படுத்திட்டு முதல். சோ அடுத்தது பிள்ளைகள் மாதாந்த கேள்வியை போடுவீங்க. மாதாந்தம் அல்லது வருடாந்தம் கேள்வியை போடுவீங்க. அடுத்தது அழகு பங்களிப்பை கண்டுபிடிப்பீங்க. இதுக்கு கீழே அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா பாருங்க இந்த ஸ்டெப் செய்ய போறோம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா அழகு தேவைப்பாடு. அழகு தேவைப்பாடு requirement per unit. requirement per unit. அடுத்த பிள்ளைகள் பார்ப்போம். அழகு தேவைப்பாடு
requirement per unit. நான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லி பாருங்க, இந்த கணக்குல நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அழகு தேவைப்பாடு பார்த்தா டிஎம் வந்து 20 ரூபாயாம் பிள்ளைகள், இங்க சொல்லிதான் 1 கிலோகிராம் 10 ரூபாயாம். ரெண்டாவது தெரியும் எத்தனை கிலோகிராம் தேவைப்பட போகுது, எக்ஸுக்கு 2 வர போகுது. அதே மாதிரி வைய பொறுத்த வரைக்கும் 15 ரூபாயாம். ஒன்று 10 ரூபா 1 அப்ப அழகு தேவைப்பாடு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு விளங்கி இருக்கும் எப்படி பாக்குறது. சோ இவருக்கு 2 கிலோகிராம், இவருக்கு 1.5 கிலோகிராம், இவருக்கு 2 கிலோகிராம், இவருக்கு 1.5 கிலோகிராம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க முடியும் பாருங்க, வரையறுக்கப்பட்ட காரணிக்கான அலகு பங்களிப்பு, contribution per unit of limiting factor. வரையறுக்கப்பட்ட காரணிக்கான அலகு பங்களிப்பு, contribution per unit of limiting factor. எப்படி கண்டுபிடிப்போம் அப்படி பாருங்க. அலகு பங்களிப்பு இருக்கிறார்களா 45, அதன்கள் அலகு தேவைப்பாடு பிரிப்போம். அலகு பங்களிப்பின் அலகு தேவைப்பாடு contribution per unit over unit requirement. விளங்குதா பிள்ளைகள்? சோ அதே மாதிரி 27 இங்கு 1.5 கிலோகிராம். சோ எவ்வளவு வர போறார் பிள்ளைகள்? நாளைக்கு இவர் 22 ரூபா 50, இவர் எவ்வளவு வருது பிள்ளைகள்? 27 இங்கு 1.5 18 ரூபா வருது. இவர் 18 ரூபா. சரியா பிள்ளைகள்? 22 ரூபா 50 18 ரூபாய் வரும். பிறகு பிள்ளைகள் தரப்படுத்துவோம். தரம் ரேங்க், தரப்படுத்துவோம், ரேங்க் பண்ண போற பிள்ளைகள். இங்க பார்க்கணும் பங்களிப்பு, அதாவது வரையறுக்கப்பட்ட காரணிக்கான பங்களிப்பு எங்க கூடவாக இருக்குதோ அதுக்கு தான் பிரியாரிட்டி கொடுப்போம், முன்னுரிமை கொடுப்போம். அந்த வகையில எக்ஸுக்கு வந்து 1, எக்ஸ் 22 எல்லாம் இவருக்கு 18, இவருக்கு ரேங்க் 1, இவருக்கு ரேங்க் 2, இவருக்கு 2 ரேங்க் பண்ணுவோம். விளங்குதா பிள்ளைகள்? எக்ஸுக்கு 1, வைக்கு 2 வரப்போம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், எனித்தான் உத்தம உற்பத்தி, ஆப்டிமம் ப்ராடக்ட் மிக்ஸ், உத்தம உற்பத்தி. இது எப்படி பார்க்கலாம் பிள்ளைகள் பாருங்க. எங்கள்ட்ட எவ்வளவு வளம் இருக்குது, மொத்தம் 1000 கிலோகிராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள்ட்ட 1000 கிலோகிராம் இருக்கு. இதைத்தான் உற்பத்திக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம் பிள்ளைகள் பாருங்க. முதல் ரேங்க் யாருக்கு கூடவோ அவருக்கு முழுக்கையும் கொடுப்போம். அவருக்கு தேவையான வேற கண்டிஷன் சொல்லாட்டி, இவ்வளவு மிக்ஸ் மினிமம் 30 கண்டிஷன் இல்லாட்டி நாங்க இருக்கிற அவ்வளவு அவருக்கு கொடுப்போம். அவருக்கு தேவையான அவ்வளவு அவருக்கு கொடுப்போம். மிகுதியா இருக்கிறவங்க மற்ற அவர்களுக்கு அதை கேட்கணும். அந்த மாதிரி எக்ஸுக்கு வந்து நாங்க அவருக்கு தேவையான அவ்வளவு ஒரு கண்டிஷன் இங்க இல்ல, ஒரு கண்டிஷன் சொல்லாதபடி அவருக்கு தேவையான அப்படியே கொடுப்போம். அப்ப எவ்வளவு கொடுக்க போறோம்? இல்ல 350 அலகு உற்பத்தி செய்யணும் பிள்ளைகள். ஒரு அலகுக்கு எவ்வளவு தேவைப்பட போறவருக்கு 2 கிலோகிராம், 700 கிலோகிராம் கொடுப்போம். 700 கிலோகிராம் உத்தம உற்பத்தி எவ்வளவு இருக்க போகுது? 350 அலகையும் உற்பத்தி செய்யலாம். 700 கிலோகிராம் கொடுக்க உற்பத்தி 350 அலகையும் உற்பத்தி செய்யலாம். இவர் உத்தம உற்பத்தி. அப்ப 1700 போயிடும். மிச்சம் 300 தான் மிஞ்ச போகுது. மிச்சம் எவ்வளவு மிஞ்ச போகுது? 300. இவருக்கு எவ்வளவு தேவை பிள்ளைகள்? 450 தேவை. ஆனா இவர் இருக்க 300 தானே. 300 கிலோகிராம், இவருக்கு கொடுக்கக்கூடிய 300 கிலோகிராம், இவருக்கு தேவை 1.5 கிலோகிராம். இவருக்கு உத்தம உற்பத்தியை கண்டுபிடிக்கலாம். இவருக்கு எவ்வளவு போகுது? 300 1.5 பிரிச்சா 300 300 கீழ் 1.5 200 அலகு. இவற்றை உத்தம உற்பத்தி எவ்வளவு போகுது பிள்ளைகள்? 200 அலகு. அப்ப உத்தம உற்பத்தி எக்ஸுக்கு 350 அலகு, வைக்கு 200 அலகு. எப்படி பார்க்க முடியும்? உங்களுடைய தேவைப்பாடு 1000. அதுல நான் சொன்ன உங்களுக்கு பிரியோரிட்டி கூடினவர்களுக்கு அவருக்கு ரிக்வயர்மெண்ட் கொடுப்போம். அதை கண்டிஷன் இல்லாட்டு இவருக்கு தேவை 350 உற்பத்தி செய்யலாம். மிஞ்ச போறவர் தான் 1000ல் 700 போனா மிஞ்ச போறது 300. அதை கொண்டு இவருக்கு ஒரு அலகுக்கு தேவை எவ்வளவு? 1.5 கிலோகிராம். 300 1.5 அலகு எவ்வளவு அலகு உற்பத்தி செய்வார்? 200 அலகினை உற்பத்தி செய்வார். விளங்கிட்ட இந்த கேள்வி? இதுதான் வரையறுக்கப்பட்ட காரணி, லிமிட்டிங் ஃபேக்டர் அனலைசிஸ். வெரி வெரி ஈஸியான क्वेश्चन. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா அப்படியே ஃபுல் மார்க்ஸ் இதுக்கு ஸ்கோர் பண்ணலாம். சரியா பிள்ளைகள்? சோ அடுத்த கேள்விக்கு நோக்கி மூவ் பண்ணுவோமா? சோ நான் இந்த ஃபைல் பேப்பர் ஃபுல்லா செய்து விடுறேன். இந்த ஃபைல் பேப்பர் பேஸ் பண்ணி क्वेश्चंस வருது. இந்த 81 எக்ஸாம் நடந்தது. சோ அவன் இந்த பிள்ளைகள காலேஜ் விதத்துல சோ நீங்க வட்டிவாய செய்து போனீங்கன்னா எம்ஏஎஃப்ல எந்த பிரச்சனையும் வராது. எம்ஏஎஃப் பயங்கர ஈஸியான பாடம் தான்.
இது क्वेश्चन नंबर 3 பிள்ளைகள். क्वेश्चन नंबर 3 உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. क्वेश्चन नंबर 3 சொல்லப்பட்ட இது வந்து உங்களுடைய கடைசி பாடம் பிள்ளைகள். வொர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மென்ட் தொழிற்படு மூலதன முகாமைத்துவம். உங்களுடைய 7வது பாடத்துல இருந்து வந்து 5 வீதம் ஒரு சிலபஸ்ல 5 மார்க்ஸ்க்கு வரும் கட்டான். உங்க வளமையான பாஸ் பேப்பர் ட்ரெண்ட பார்த்தா பிள்ளைகள் இந்த வொர்க்கிங் கேபிட்டல் சைக்கிளான உங்களுக்கு இருக்கிறது. தொழிற்படு மூலதன சுழற்சி தான் உங்களோட பிள்ளைகள் கேட்கப்படுறது. சோ அதான் இங்கே கேட்கப்பட்டது பாருங்க. The following details are given for Alloy Limited, the trading company, for the year ended 31st March 2019. Right. Sales for the year சொல்லப்பட்டிருக்கு 8 மில்லியனாம். gross profit சொல்லப்பட்டிருக்கு விற்பனை சொல்லப்பட்ட 8 மில்லியனும் மொத்த லாபம் சொல்லப்பட்டிருக்கு 25% on cost of sales. விற்பனை கிரயத்தில் 25% ஆமல வரியா பார்த்துக்கொள்ளும். விற்பனை கிரயத்தில் 25%. Average finished goods inventory for the year 560,000. சராசரி இருப்பு சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள். Trade receivable turnover ratio சொல்லப்பட்டிருக்கு 7.5 times. Trade payable settlement period சொல்லப்பட்டிருக்கு 40. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள். இதுல கொஞ்சம் ஃபார்முலாஸ் தெரிஞ்சா தெரியும் உங்களுக்கு. ஃபார்முலாஸ் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல முதலாவது உங்களுக்கு கேட்பான் பிள்ளைகள். முதலாவது நீங்க இந்த பொறுத்த வரைக்கும் இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ. இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ. இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ. இருப்பு புரள்வு விகிதம் அல்லது இருப்பு சுழற்சி விகிதம். இருப்பு புரள்வு விகிதம் அல்லது இருப்பு சுழற்சி விகிதம் என்றால் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஓவர் அவரேஜ் இன்வென்டரி. விற்பனை கிரயத்தின் கீழ் சராசரி இருப்பு. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஓவர் அவரேஜ் இன்வென்டரி. விற்பனை கிரயத்தின் கீழ் சராசரி இருப்பு. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஓவர் அவரேஜ் இன்வென்டரி. விற்பனை கிரயத்தின் கீழ் சராசரி இருப்பு. இரண்டாவது கொடுக்கிற பிள்ளைகள் இன்வென்டரி ஹோல்டிங் பீரியட். இன்வென்டரி ஹோல்டிங் பீரியட் அல்லது இன்வென்டரி ரெசிடென்ஷியல் பீரியட் என்று சொல்லுவோம். இன்வென்டரி ஹோல்டிங் பீரியட் அல்லது இன்வென்டரி ரெசிடென்ஷியல் பீரியட். இருப்பு புரள்வு காலம் அல்லது இருப்பு வதிவு காலம். அது தொக்கட நீங்க சொல்ற பிள்ளைகளா தொக்கு புரள்வு காலம் அல்லது தொக்கு வதிவு காலம். இது அப்படியே முதல் பார்த்த ரேஷியோ தலைகீழ் படுத்துவோம் பிள்ளைகள். தலைகீழ் படுத்தி இங்க 365 நாள் இருப்போம் ஒரு வருஷத்துல. அவர் 360 நாள் சொன்னா அவருக்கு 360 நாள் அசம்ஷனா எடுத்துக்கொள்வோம். சரி பிள்ளைகள், அந்த வகையில அவரேஜ் இன்வென்டரி ஓவர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் into 365 days. Average inventory over cost of sales into 365 days. சராசரி தொக்கின் கீழ் விற்பனை கிரயம் தர 365 நாட்கள். அல்லது இன்னொரு ஃபார்முலா இருக்கு பிள்ளைகள். இன்னொரு ஃபார்முலா இருக்கு பிள்ளைகள். ஒன்றின் கீழ் 1 over inventory turnover ratio. ஒன்றின் கீழ் 1 over inventory turnover ratio. ஒன்றின் கீழ் தொக்கு புரள்வு விகிதம். ஒன்றின் கீழ் தொக்கு புரள்வு விகிதம். ஒன்றின் கீழ் தொக்கு புரள்வு விகிதம். சில பிள்ளைகள் அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் கடன்பட்டோர் புரள்வு விகிதம் அல்லது வருமதியாளர் புரள்வு விகிதம். ரிசீவபிள் அல்லது டெப்டர்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ. கடன்பட்டோர் புரள்வு விகிதம் அல்லது வருமதியாளர் புரள்வு விகிதம். டெப்டர்ஸ் அல்லது ரிசீவபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ. இதற்குரிய ஃபார்முலா என்னென்றா பிள்ளைகள், இதற்குரிய ஃபார்முலா என்னென்று சொன்னால் கிரெடிட் சேல்ஸ் ஓவர் அவரேஜ் ரிசீவபிள். கடன் விற்பனையின் கீழ் சராசரி வருமதியாகும். கிரெடிட் சேல்ஸ் ஓவர் அவரேஜ் ரிசீவபிள். கடன் விற்பனையின் கீழ் சராசரி வருமதியாகும். அடுத்தது பிள்ளைகள் இன்வென்டரி ரிசீவபிள் கலெக்ஷன் பீரியட். வருமதியாளர் சேகரிப்பு காலம். ரிசீவபிள் கலெக்ஷன் பீரியட் வருமதியாளர் சேகரிப்பு காலம். இது அப்படியே தலைவில் படுத்துவோம் பிள்ளைகள். அவரேஜ் ரிசீவபிள்ஸ் ஓவர் கிரெடிட் சேல்ஸ் into 365 days. சராசரி வருமதியாளரின் கீழ் கடன் விற்பனை தர 365 நாட்கள். அல்லது ஒன்றின் கீழ் ரிசீவபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ. ஒன்றின் கீழ் 1 over ரிசீவபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ. ஒன்றின் கீழ் வருமதியாளர் புரள்வு விகிதம். ஒன்றின் கீழ் வருமதியாளர் புரள்வு விகிதம். ஒன்றின் கீழ் வருமதியாளர் புரள்வு விகிதம். அடுத்தது பிள்ளைகள் பேயபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ. பேயபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ. சென்மதியாளர் புரள்வு விகிதம். சென்மதியாளர் புரள்வு விகிதம். பேயபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ. சென்மதியாளர் புரள்வு விகிதம். பேயபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ. சென்மதியாளர் புரள்வு விகிதம். அது எப்படி வருமாட்டா பிள்ளைகள்? கிரெடிட் பர்ச்சேஸ் ஓவர் அவரேஜ் பேயபிள். கடன் கொள்வனவின் கீழ் சராசரி சென்மதியால்.
கடன் கொள்வனவின் கீழ் சராசரி சென்மதியார். கடன் கொள்வனவின் கீழ் சராசரி சென்மதியார். அடுத்த பிள்ளைகள் பேயபிள் செட்டில்மெண்ட் பீரியட், சென்மதியாளர் தீர்ப்பனவு கால். பேயபிள் செட்டில்மெண்ட் பீரியட், சென்மதியாளர் தீர்ப்பனவு கால். தலைமைப்படுத்த போறோம். Average payables over credit purchase into 365 days. Average payables over credit purchase into 365 days. சராசரி சென்மதியாளரின் கடன் கொள்வனவு தர 365 நாட்கள். சராசரி சென்மதியாளரின் கடன் கொள்வனவு தர 365 நாட்கள். அல்லது என்ன சொல்றோம், ஒன்றின் கீழ் சென்மதியாளர் புரள்வு விகிதம் 1 over payable turnover ratio. ஒன்றின் கீழ் சென்மதியாளர் புரள்வு விகிதம் 1 over payable turnover ratio. எவ்வளவு ரேஷியோ பிள்ளைகள்? இதுல இருந்து வொர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் கேட்பான், தொழிற்படு மூலதன சுற்றோட்டம் கேட்பான் பிள்ளைகள். அது எப்படி சொன்னா ஞாபகப்படுத்துவாங்க. வொர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள், தொழிற்படு மூலதன சுற்றோட்டம் பார்த்தோம்னு சொன்னா, வொர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் பார்த்தோம்டா பிள்ளை, தொழிற்படு மூலதன சுற்றோட்டம் பார்த்தோம்டா, இன்வென்ட்ரி ஹோல்டிங் பீரியட், இருப்பு புரள்வு காலம் அல்லது இருப்பு பதிவு காலம், இன்வென்ட்ரி ரெசிடென்ஷியல் பீரியட், அதோட டெப்டர்ஸ் கூட்டம், டெப்டர்ஸ் கலெக்ஷன் பீரியட், வருமதியாளர் சேகரிப்பு காலம், அதுல இருந்து பேயபிள் செட்டில்மெண்ட் பீரியட் கழிப்போம். பேயபிள் செட்டில்மெண்ட் பீரியட் கழிப்போம். சென்மதியாளர் தீர்ப்பனவு காலத்தை பிள்ளைகள் கழிப்போம். கழித்தால் தொழிற்படு மூலதன சுற்றோட்டம் எங்களுக்கு வரப்போகுது பிள்ளைகள். வொர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் எங்களுக்கு வரும். சோ இந்த கணக்குள்ள மூவ் பண்ணுவோம். சரியான பிள்ளைகள், இதுதான் இந்த இங்க பாருங்க. The following details are given for Alloy Limited, a trading company for the year ended 31st March 2019. விற்பனை வந்த கம்பெனி 8 மில்லியன் சொல்லி மொத்த லாபம் விற்பனைக்கு இதை கண்டுபிடிக்கலாம். என்னடா 25% காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பிள்ளைகள் இல்லையா? விற்பனைக்கு 25% மொத்த லாபம். அப்ப உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் பிள்ளைகள், காஸ்ட் கிரயம் சக லாபம், ப்ராஃபிட் is equal selling price. கிரயம் சக லாபம் சமன் விற்பனை விலை. கிரயம் சக லாபம் சமன் விற்பனை விலை. காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் is equal selling price. அப்ப இங்க விற்பனை கிரயத்தில் 25% சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். யாருன்னு சொல்றோம், 100% எடுத்துக்கொள்ளும். விற்பனை கிரயத்தில் சொன்னபடியா விற்பனை கிரயம் 100%, ப்ராஃபிட் எத்தனை வீதமா 25%. ரெண்டா செல்லிங் பிரைஸ் என்பது தெரியும் பிள்ளைகள் 125%. விற்பனை விலை வந்து தெரியும் 125%. உங்களுக்கு இங்க விற்பனை பருமாறு 8 மில்லியன். கண்டுபிடிக்கலாம் காஸ்ட் அல்லது ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கலாம். விற்பனை கிரயம் அவர் எப்படி கண்டுபிடிக்க போறோம் பிள்ளைகள் பாருங்க. 8 மில்லியன் அதன் கீழ் 125, 8 மில்லியனின் கீழ் 125 தரணும். 8 மில்லியன் 125 தரணும். இதை டிவைட் பண்ண 5, இது 4. எவ்வளவு வர போறாரு பிள்ளைகள்? 8 மில்லியன் 6.4 மில்லியன். 6.4 மில்லியன். 6.4 விற்பனை கிரயம் 6.4 மில்லியன். சரியா பிள்ளைகள்? இனி நாங்க ஒவ்வொரு இதுக்கும் வருவோமா? இதுக்கு வந்தோம்னு சொன்னா முதலாவது நான் யாரை கண்டுபிடிப்போம் பிள்ளைகள்? இப்ப இருப்பு புரள்வு காலத்தை கண்டுபிடிப்போம். இருப்பு புரள்வு காலத்தை கண்டுபிடிச்சோம்டா எங்களுக்கு சராசரி இருப்பு தான் பாருங்க. அவரேஜ் பினிஷ் குட்ஸ் வந்து 560 சராசரி இருப்பு. இங்கே ஒரு சிக்கல் இருக்கு பிள்ளைகள். சராசரி இருப்பு என்பது ஆரம்ப இருப்போட இறுதி இருப்பை கூட்டி கண்டுபிடிக்கிறது. அதான் சராசரி இருப்பு. இப்ப தனியா ஒரு இருப்பு தான் திருப்பி அதை 2 டிவைட் பண்றதே இல்லை. சராசரி சராசரி கண்டுபிடிக்கணும் 2 இருப்பு தான் ஆரம்ப இருப்பு. ஒரு வருஷத்துக்குரிய இருப்பும் அடுத்த வருஷத்துக்குரிய இருப்பும் தெரிஞ்சால்தான் நாங்க 2 கூடி 2 இருக்கும். தனி ஒரு வருஷத்துக்குரிய இருப்பு இருந்தால் அது அப்படியே ரெக்காக கொண்டு வரும். அதை 2 பிரிச்சுக்கிறது நிக்கிறது இல்ல. சோ அந்த வகையில பார்த்தோம்டா பிள்ளைகள் 560,000 தந்திருக்கான எங்களுக்கு. அதே மாதிரி நாங்க விற்பனை கிரயம் கண்டுபிடிக்கும் 6.4 மில்லியன். சோ இருப்பு நாங்க யாரு கண்டுபிடிக்க போறோம்? ஸ்கிரீனை காட்டுறேன் பாருங்க.
inventory holding period. Inventory புறாத காலம். 1 minute பாருங்க. சின்ன இன்டராக்ஷன் வரனா. So inventory holding period வந்தவங்க அப்படியே உங்களுக்கு தெரியும். Cost of sales விற்பனைக்கு விலையம். அதன் மேல் தான் வரப்போகுது ஹோல்டிங் பீரியட் வரைக்கும் அவரேஜ் இன்வென்டரி சராசரி இருப்பு தர 360 இங்க பாப்போம் ஏதாவது அசம்ஷன் சொல்லி இருக்கான் நான் 360 சொல்லுவான் பிள்ளைகள். சோ இதுல வந்தோம்டா ஒண்ணுமே சொல்லல. சோ நாங்களா எடுத்துக்கொள்ளலாம் 365 நாள் வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்க போகுது பிள்ளைகள் 365 நாள். சோ தர 365 அவரேஜ் இன்வென்டரி எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் இந்த கேள்வியில எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு அவரேஜ் இன்வென்டரி 560 என்ன. சோ இவர் 560,000 நான் கண்டுபிடிச்சாங்க காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 6.4 மில்லியன் 365 எவ்வளவு வேலை போறா 560,000 31.937 சோ நான் மொத்தத்தில் 32 நாட்கள் போடலாம் 32 டேஸ் 32 நாட்கள் 32 நாட்கள் விளங்குதா மற்றதை நாங்க என்ன செய்யலாம் 32 நாட்கள் என்று போலாம் 32 நாட்கள். அடுத்தது வரும் பிள்ளைகள் ரிசீவபிள்ஸுக்கு வரும். ரிசீவபிள்ஸ் தந்திருக்கானு பாப்போம். இல்ல ரிசீவபிள் தரையில் ஆனா டேர்ன் ஓவர் ரேஷியோ தந்திருக்கான். எவ்வளவு டேர்ன் ஓவர் ரேஷியோ 7.5 தடவைகள் என்றா. சோ அந்த முதல் சொன்ன ஃபார்முலா ஒன்றின் கீழ் என்று வரக்கூடிய 365 என்று வரும். அந்த ஃபார்முலா சொன்னேன் ஒன்றின் கீழ் இன்வென்டரி அது 365 கீழ் என்று வரும் இல்லையா. ஒன்றில் 365 மாத்திக்கணும் 365 கீழ் புறநூறு விகிதம் வரும் இல்லையா. ஏதாவது நாட்கள் விகிதத்தில் இருந்தாண்டா 365 கீழ் புறநூறு விகிதம் வரும். சோ அந்த வகையில் இப்ப ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்தோம்டா ரிசீவபிள் பிள்ளைகள் ஏனென்றால் இப்ப எப்படி வருவது காட்டுற பாருங்க பிள்ளைகள் அந்த ஃபார்முலா வந்தோன்னு சொல்லி காட்டலாம். பாருங்க ரோமலா இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா பிள்ளைகள் இன்வென்டரி டர்ன் ஓவர் ரிசீவபிள் டர்ன் ஓவருக்கு கிரெடிட் சேல்ஸ் ஓவர் அவரேஜ் ரிசீவபிள் இல்லையா. பிறகு நாங்க என்ன செய்ய மாட்டோம் இவரை தலைகள் படுத்தணும்னா டேஸ்ல வருவா தலைகள் படுத்த அவரேஜ் ரிசீவபிள்ஸ் ஓவர் கிரெடிட் சேல்ஸ் இல்லையா. தர 365 என்ன இப்ப இவரின் கீழ் அப்ப நாங்க தந்தாங்க 365 இவரை கொண்டு போட்டு ஆட்டோமேட்டிக்கா வேணும்ல இந்த ஃபார்முலா வரும். ஆகவே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். டர்ன் ஓவர் ரேஷியோ தந்திருந்தால் டேஸ் எப்படி காணலாம் 365 கீழ் அந்த டர்ன் ஓவர் ரேஷியோ. அந்த வகையில ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ எவ்வளவு வர போகுது பிள்ளைகள் 365 இவர் எவ்வளவு வர போகுது பிள்ளைகள் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறார் 7.5 அந்த வகையில 48.66 நாட்கள் 49 நாட்கள் 49 days மற்றவங்களுக்கு 40 days வந்திருக்கான். சோ நாங்க வொர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்ஸை கண்டுபிடிக்கலாம். வொர்க்கிங் கேபிட்டல் சைக்கிளை கண்டுபிடிச்ச 49 days பிள்ளைகளா. இப்ப நாங்க வொர்க்கிங் கேபிட்டல் சைக்கிளை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்டா இன்வென்டரி பீரியட் இருப்பு காலம் எவ்வளவு வந்தது பிள்ளைகள் இருப்பு காலம் எவ்வளவு வந்தது 30 சொல்லுங்க பிள்ளைகள் எவ்வளவு வந்தது நான் அழிச்சிட்டேன் 32 ரைட் 32 ரிசீவபிள்ஸ் எவ்வளவு வந்தது தருமதி 49 பேயபிள் சென்மதி 40 வந்திருக்கா எவ்வளவு வேலை போறா 41 டேஸ் 41 நாட்கள் சரியா பிள்ளைகள் 41 நாட்கள்.
அடுத்த 4வது கொஸ்டின்ஸுக்கு வரும் பிள்ளைகள். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு தந்துட்டேன். லிமிடேஷன், அதாவது வரையறைகள், நியமக்கிறீர்கள், அதே மாதிரி அட்வான்டேஜஸ் நாங்க பார்த்த முதல் கிளாஸ் டியூட்ஸ்ல இருக்கலாம். அது நீங்க பாத்தீங்கன்னா சரி. சோ நாங்கள வந்த முடியும் இதோட அதுல முதல் பட்ஜெட்ல நோட்ஸ் தரணும் பாப்போம். இது அன்றைக்கு 5வது கழி செய்திட்டோம் பிள்ளைகள் இல்லையா? அன்னைக்கு போன கிளாஸ் செய்தாங்க வீடியோ அன்னைக்கு இப்போ யூடியூப்ல போட்டு லிங்க் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும். கம்பைன் ப்ராஃபிட் பண்ணி இது செய்திட்டோம். 6வது செய்திட்டோம். இது இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த 6வது கேள்வியும் 7வது கேள்வி பார்க்கணும். சோ அடுத்த கிளாஸ் வந்து 7வது பட்ஜெட்டிங் பிள்ளைகள் 7வது அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா 8வது பார்த்தா ப்ரோசஸ் செய்திட்டோம். டிஜிட்டல் நோட்ஸ் தரணும். சோ 7வது பார்க்க கிடக்கு. வேரியன்ஸ் பார்த்துட்டோம் பிள்ளைகள். சோ வேரியன்ஸ் ஓகே. 9வது என்பிவி பார்க்கணும் ஓகே. அடுத்த 10. சோ உங்களுக்கு இன்னொரு 2 கிளாஸ் முடிஞ்சிடும். ஒரு கிளாஸ் 2 கிளாஸோட இந்த பேப்பரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். பைலட் பேப்பர். சோ நீங்க எக்ஸாம் ஃபுல்லா 100% செய்யலாம் பிள்ளைகள். அடுத்த கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். சரி.